நெல்லை அம்மா சமையலில் இன்றைக்கி தட்டை தான் பார்க்க போகிறோம். நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசிலே இந்த நல்ல அந்த பருவ அரிசியாக இருக்குங்களா, அந்த அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இட்லி அரிசி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க தனியாக. இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டிருக்கேன், இப்போ இன்னொரு டம்ளர் போட்டிருக்கேன். இது தண்ணி விட்டு நல்லா ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதிலே ஒரு இந்த 2 டம்ளர் எடுத்தோம்னா ஒரு அரை டம்ளர் பச்சரிசி போட்டால் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரும். அப்படி இல்லைனாலும் அரைச்ச பிறகு மாவும் போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு இருந்தால். இது ஒரு 1.5 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறின பிறகு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்த மாவு. இது கடையில் வாங்கின மாவு தான், நல்லா வறுத்து அலசி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது உளுந்தம்பருப்பே நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கணும். மிளகாய் பொடி 1-2 அரைச்சிருக்கேன், இப்போ தான் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், இப்போ அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காய பொடி, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மொறுன்னு வரும் தட்டை, அதுக்கு தான் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிடலாம். நல்லா எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உப்பு போடலை. உப்பு ஏற்கனவே அரைக்கையில் உப்பு போட்டுட்டேன், அதனால் இப்போ உப்பு போடலை. அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். அதில் தட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு எடுத்தோம்னா நல்லா ஈரம் இழுக்கும். இந்த மாதிரி உருண்டை உருட்டி இப்படி வச்சுக்கலாம். தட்டில் உருட்டி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு தட்டி போட்டதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இது நல்லா 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இந்த உருட்டி வச்ச உருண்டையை அப்படி வச்சு இது மேலே இந்த கவரை வச்சு முடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து இப்படி நல்லா ஒரு அழுத்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அப்படி குத்தி விடணும். அப்போ தான் நல்லா பொசுன்னு பொங்கி வரும். மேலே வரைக்கும் இப்படி வராமல் இருக்கும். இந்த மாதிரி இப்படி எல்லாமே தட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்கலாம். இப்படி போட்டால் டக்குன்னு மேலே எலும்பி வரணும். அதுதான் கரெக்டு பாகம். ஒன்றுனா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். துணியில் தட்டி வச்சுக்கிட்டோம்னா ஈரமும் எடுத்துக்கிடும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு
திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுது, இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கம்பி வச்சு எடுத்துனா டக்கு டக்குனு இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அது வெந்த பிறகு எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுது, அதை எடுத்துடலாம். இதை மீதி இருக்க மாவையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு வந்துருக்கு தட்டை. பச்சரிசி மாவுலேயும் இந்த மாதிரி செய்யலாம். பச்சரிசி மாவுனா 4 உலக்கு போட்டு 1 உலக்கு உளுந்தோ பொட்டுக்கடலை பொடியோ போட்டு செய்யலாம். அதுவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.